நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. இன்று ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். யுகேல கிட்டத்தட்ட 1,70,000 பேர் வருஷத்திற்கு காணாமல் போகின்றார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்குது. என்ன காரணம் என்றால், இவ்வளவு வசதி படைத்த நாடு. அடுத்தது, இங்க உள்ள டெக்னாலஜி மிக அதிகம். ஃபேஸ் ரெகக்னைசேஷன் கேமராவை வைத்திருக்கின்றார்கள். எங்கு போனாலும் யாரையும் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இப்ப யுகேல 1,70,000 பேர் வருடத்திற்கு காணாமல் போகின்றார்கள் என்றால் மிகப்பெரிய ஆச்சரியம். கிட்டத்தட்ட 40,000 பெண்கள் காணாமல் போகின்றார்கள் என்றால் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த விஷயங்கள் தொடர்பாக இது என்ன நடக்கிறது என்பது தொடர்பாகவே இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக இங்கிலாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல புள்ளி விவரங்கள் சொல்கின்றன, 1,70,000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போகின்றார்கள், கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. இதுல கிட்டத்தட்ட 3,30,000 காணாமல் போன சம்பவங்கள் போலீசில் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், கிடைக்கவில்லை. இந்த சம்பவங்களில் கிட்டத்தட்ட 2 பங்கு காணாமல் போன குழந்தைகளோடு தொடர்புடையது என்று தேசிய குற்றவியல் நிறுவனம் தெரிவிக்கிறது, NCA தெரிவிக்கிறது. இப்ப இவர்கள் இந்த குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள், சில நேரம் பாலியல் தொழில்களுக்கு கூட அவர்கள் ஈடுபடுத்தப்படலாம் என்கின்ற அச்சம் இங்கே அரசாங்கத்தில் இருக்கிறது. கவலை அளிக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காணாமல் போனவர்களுடைய அறிக்கை இடல் குறைவாக இருக்கிறது என்று அரசாங்கம் சொல்கிறது. ஏனெனில் பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்ட குழந்தைகள், இளைஞர்கள் இப்ப 10க்கு 7 பேர் தான் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது போலீஸ்ல போய் முறைப்பாடு செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தையும் NCA அறிக்கை சொல்கின்றது. இப்ப காணாமல் போறதுக்கான காரணங்கள் என்ன? இவ்வளவு வளர்ந்த நாடு இங்கிலாந்து, மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நாடு, காணாமல் போவதற்கான காரணங்கள் என்ன? அவர்கள் சொல்கின்றார்கள் என்னன்னா, உறவு முறிவுகள், கடன், காணாமல் போகின்றார்கள், கடன் தொல்லை, போதைப் பொருள் துஷ்பிரயோகம் அல்லது மனநல பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக பெரியவர்கள் காணாமல் போகலாம். ஏனென்றா அவர்களுக்கு ஞாபக மறதி நோய், எங்க போகின்றோம் எங்க வருகின்றோம் என்பது தெரியாம காணாமல் போகலாம். வீட்டு வன்முறை என்பது குறிப்பாக யுகேயில் மிகப்பெரிய கவலைக்குரிய பிரச்சனை என்று இந்த காணாமல் போகின்றவர்கள் தொடர்பாக ஆய்வு செய்கின்ற புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அடுத்தது, அப்படி இல்லாவிட்டால் இப்ப இளைஞர்கள் வேறொரு இளைஞர் கும்பலால் அவர்கள் கடத்தி கொண்டு போகின்றார்கள். இப்ப கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்ற பயம் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யாருக்கும் தெரியாமல் வெளியேற இது காரணமாக இருக்கலாம். என்னன்னா, வீட்டுல இருக்க முடியாது, துஷ்பிரயோகம், உறவு முறிவு, கடன் பிரச்சனை, இதனால இவர்கள் வீட்டை விட்டு ஓடி போகின்றார்கள். அப்ப ஓடி போன பிறகு அவர்கள் யாருக்கும் தெரியாம மறைந்திருக்கின்றார்கள். முதியவர்கள் டிமென்ஷியா போன்ற நோய்கள், ஞாபக மறதி நோய்களால தொலைந்து போகின்றார்கள். இது தற்செயலாக காணாமல் போகக்கூடியதா இருக்கு. ஆனா அதன் அமௌண்ட், புள்ளி விவரம் தான் மிகப்பெரிய பிரச்சனை. 1,70,000 பேர். நீங்க ரோட்ல போற நேரம் டிஜிட்டல் போட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, 1,70,000 பேர் காணாமல் போய்விட்டார்கள், அவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி டிஜிட்டல் போட்ல எல்லா இடம் லண்டன் முழுக்க போட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் நான் தேடிக்கொண்டு போனா இந்த பிரச்சனை இருக்கிறது. அப்ப வீட்டுல குடும்ப பிரச்சனை, புறக்கணிப்பு, துஷ்பிரயோகம் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக குழந்தைகள் காணாமல் போகின்றார்கள். அடுத்தது, பராமரிப்புல ஒழுங்கில்ல, வீட்டுல பிரச்சனை, இதனால் அவர்கள் காணாமல் போகின்றார்கள். அடுத்த, நட்பு வட்டங்களோட பரிச்சயம் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற செய்கிறது என்று சொல்கின்றார்கள். இப்ப இளைஞர்கள் அறிமுகம் இல்லாத பகுதிகளுக்கு பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வெளியில போனா எங்க போறேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப பெரியவர்கள், குழந்தைகள் என்ன செய்வார்கள்னா, வெளியில போனால் அவர்களுக்கு போதும் என்ற ஒரு நிலைமை இருப்பதாக யோசிக்கிறார்கள். இப்ப காணாமல் போன பெரியவர்களோட இருப்பிடத்தை அடையாளம் காணலாம், ஆனால் ஒரு குழந்தையின் இருப்பிடத்தை அடையாளம் காண முடியாது. என்னதான் டிஜிட்டல் இருந்தாலும் கூட, டிஜிட்டல் தொடர்புகள் இருந்தாலும் கூட மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. காணாமல் போனவர்களுடைய வயது பெரும்பாலும்
அவர்கள் காணாமல் போகும் பொழுது 17 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் காணாமல் போகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இவர்களை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப குழந்தைகளை பொறுத்தளவுல ஒரு குறைவான சுதந்திரம் இருக்கிறது. அவர்கள் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ட குழந்தைகள் மீனிங் ஒரு சில்ட்ரன்ஸ் என்று சொல்லலாம். அவர்கள் எங்கெங்க போகின்றார்கள் என்பது தொடர்பான நிறைய பிரச்சனை இருக்கிறது. இப்ப இங்க யூகே சொல்லுது இலவசமாக அவர்கள் குழந்தைகள் காணாமல் போகின்ற ஒரு மனநிலை இருந்தா அந்த ட்ராக்கிங் சேவையை பயன்படுத்தலாம் என்று இங்கே அரசாங்கம் சொல்கிறது. ஒவ்வொருவருடைய உடுப்பிலையும் அந்த ட்ராக்கிங் அந்த அந்த சிப்பை ஒட்டிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது இருக்கிறது. மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. சரி, அடுத்தது வன்முறை காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட பெண்களும் சிறுமிகளும் காணாமல் போகின்றார்கள். இப்பொழுது இதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று முன்னணி தொண்டு நிறுவனங்கள் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்றன. காணாமல் போன பெண்கள் சிறுமிகள் மிகவும் பாதிக்கப்படும் அபாயத்தில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 27,000 பேர் பாலியல் வன்கொடுமை, துன்புறுத்தல் அல்லது சுரண்டலுக்கு ஆளாகின்றார்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப இதுக்கென்றே பல தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர்களை திருப்பி கொண்டு வருவது என்பது தொடர்பான தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. இப்ப காணாமல் போனவர்கள் அவசர எச்சரிக்கையை விடுத்தாலும் கூட உடனடியாக அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது பெரும் தோல்வி என்று இங்கே தொண்டு நிறுவனங்கள் சொல்கின்றன. இது உண்மையில் ஒரு மறைக்கப்பட்ட நெருக்கடி என்று நான் நினைக்கின்றேன் என்று இங்கே மக்களின் கொள்கை மற்றும் மேம்பாட்டு இயக்குனர் சுசன்னா ட்ரூரி தெரிவித்திருக்கின்றார். இண்டிபெண்டன்ட் பத்திரிகையிடம் தெரிவித்திருக்கின்றார். மக்கள் காணாமல் போன பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து போதுமான விசாரணை இல்லாதது, காவல்துறையின் மீதான அவநம்பிக்கை மற்றும் துஷ்பிரயோகம் செய்பவர்களின் விளைவுகளை பற்றிய பயம் உள்ளிட்ட அனுபவங்களை வெளிப்படுத்துவதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பெரும் சிரமங்களை கண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்று இண்டிபெண்டன்ட் பத்திரிகையிடம் தெரிவித்திருக்கின்றார். இப்ப உடல் ரீதியாக அவர்கள் தாக்கப்படும் பொழுது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இளைஞர்கள், குழந்தைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பது முக்கியமான பிரச்சனை. இப்ப காணாமல் போனவர்களுக்கான தேசிய காவல்துறை தலைவர் அதுக்கான ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். டேமியன் மில்லர் சொல்கின்றார், இப்ப விசாரணை அதிகாரிகள் இப்ப தொழில் ரீதியாக ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த விசாரணை செய்யறதுக்கு நான் கட்டாயம் அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை அவருக்கு இருக்க வேண்டும். புலனாய்வாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கலான நிலைமைகளை, சூழ்நிலைகளை சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும். அவர்களை எவ்வாறாவது கண்டுபிடிப்பதற்கான வழிவகைகளை காண வேண்டும் என்று இவர்கள் வித்தியாசமான ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே 1,70,70,000 பேர் காணாமல் போவது என்பது பிரிட்டனில் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த காணாமல் போகின்ற பிரச்சனை தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. இப்ப காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கு தொண்டு நிறுவனங்கள் பணங்களை தரும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இப்ப இங்கிலாந்துல இது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது.